ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒயிட் சாஸ் பாஸ்தா தான் செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு பாஸ்தாவை வேக வச்சுக்கலாம். பாஸ்தா தண்ணியில் சேர்த்துட்டு அதில் கொஞ்சம் உப்பும் எண்ணெயும் சேர்த்துக்கலாம். பாஸ்தா வெந்ததுக்கப்புறமா அதை வடிகட்டி வச்சுக்கலாம். கடாய் வச்சுட்டு அதில் கொஞ்சம் பட்டர் சேர்த்துட்டு பொடியாக கட் பண்ண பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டு வதங்கினதுக்கப்புறமா மஷ்ரூம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா அதில் ஒரு பாதி குடமிளகா, இது கூடவே கொஞ்சமாக கார்ன் சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கி அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். கடாய் வச்சுட்டு அதில் இன்னும் கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து அதை கொஞ்சம் நேரம் வறுத்துட்டு அதுக்கப்புறமா அதில் பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா திக்காக கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறமா அதில் நம்ம வேக வச்சு வச்சுருக்க காயெல்லாம் சேர்த்துக்கலாம். காய் சேர்த்துட்டு அப்புறமா பாஸ்தாவையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். அதுக்கப்புறமா இதில் சில்லி ஃப்ளேக்ஸும் பெப்பர் பவுடரும் சேர்த்து நல்லா கலந்துட்டோம்னா தேவையான அளவு சால்ட்டும் சேர்த்துட்டு கலந்துக்கலாம். நம்மளோட பாஸ்தா ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.